இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செத்துக்கிட்டு போச்சா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நீ வேறம்மா, நான் உன்னை அடிக்க வரலம்மா. மத்தியானம் தேங்காய் சோறுக்கு தேங்காய் வேணும்ல, ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்கு விக்குது, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னடான்னா தேங்காய் பொறுக்கியா நீ? ஐயோ, என் மண்டி இப்படி உடைச்சிட்டீங்களே. குண்டமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடங்க மாட்டாளுங்க. உனக்கு இருச தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கைய வச்சிருப்பேன். சொன்ன கேளு. என்ன பேச்சு பேசுறாங்க பத்தியா? இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அத்தை, நீ ஊடு கண்ணு. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அந்த அருவம் எடுத்து ஆஞ்சிருப்பேன். அவன் நல்ல நேரம் தேங்காய் கச்சுது. இன்னொரு தபா மாட்டாமையா போவா, அப்படியே ஆஞ்சிர ஆஞ்சி. என்னங்க இது? என்ன சீதா பண்றது? நம்மோட பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் கண்ணுக்கு கண்ணா 2 சம்பந்திகளும் அப்படியே கொஞ்சம் குழாவி பாச பிணைப்புல பின்னி பிணைறத பார்க்க நமக்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? சீதா, இவங்களெல்லாம் நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே காணாம போயிடுவாங்க. அந்த மேகலாவோட அம்மா எதுவுமே பண்ணாம விட்டுடுச்சு. யாரு? அதுவா? அத சாதாரணமா நினைக்காத. இத யாருக்கிட்ட கொண்டு போய் எங்க பத்த வச்சா எங்க எப்படி வெடிக்கும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். நீ வேணா பாரு. வலி தாங்க முடியல. என்னடி ஆச்சு? எதுக்கு உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கு? அம்மா, அது தலையில அடி. ஏய், என்னடி இது? பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டாங்களா? ஐயோ மாப்ள, பாத்ரூம்ல வழுக்கி விழுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா மாப்ள? அப்புறத்துக்கு தலையில எவ்வளவு பெரிய கட்டான்? அந்த மலர் மாமியாரு தேங்காய் வெடுத்து எங்க அம்மா தலையிலயும் அடிச்சிருச்சு. என்ன மாப்ள, நானே தேங்காயில அடி வாங்கி முடியாம கிடக்குறேன். நீங்க என்னடான்னு என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க. சிரிக்காம பின்ன இவங்க தலையை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சிருப்பாங்க. கோயில்ல சூரத்தங்க உடைக்கிற மாதிரி டொம்முன்னு தலையிலே போட்டு உடைச்சிருக்காங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்ட போய் ஏதாவது வம்பு எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு போல. என்ன பத்தி ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நான் எதுவுமே பேசி இருக்க மாட்டேன். அவ உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினா மாப்ள. என்ன பத்தியா? உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சு சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போடலான்னு குறியா இருக்கா மாப்ள. இதுல பாருங்க மாப்ள, அடி வாங்கினது என்னமோ நான் தான். ஆனா அவங்களோட வெறுப்பு எல்லாமே உங்க மேலதான் மாப்ள. என்ன வேணும்னே வம்பு எடுத்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. இது என் மேல விழுந்த அடி இல்ல மாப்ள, உங்க மேல விழுந்தது இல்ல மேகலா? ஆமாங்க, ஆமா. இதுக்கு மேல இத தட்டி கேக்குறதும் கேட்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் மாப்ள. ஐயோ மாப்ள, என்னால உங்க குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம இருக்கணும். நான் வழக்கம் போல வாய மூடிக்கிட்டு திண்ணையில ஒரு ஓரமா இருந்துக்கிற மாப்ள. அதுக்காக நான் எதுவும் கேட்காம இருக்க முடியுமா? மாப்ள வேணாம் மாப்ள, அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி. நீங்க கேட்க போய் உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. நாமெல்லாம் ரொம்ப கௌரவமா மரியாதையா இருக்கிறவங்க. ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணிடுவாங்கன்னு நானும் பாக்குறேன். மாப்ள என்னங்க மாப்ள, என்னங்க நில்லுங்க. ஏங்க, ஐயோ என்ன நடக்குதுன்னு பாக்கணும். தேங்காயில அடிக்கிறீங்க? இருக்கிற சொத்தை அடிச்சுட்டு போலான்னு நீ, உங்க அப்பா, உங்க ஆத்தா எல்லாரும் சேர்ந்து டேரா போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மரியாதை வேற கொடுப்பாங்களா?
தம்பி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. பேசாம போயிடு. அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஏண்டா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்து என் மாமியார் மேல கைய வைப்பீங்க, அடிச்சு மண்டைய உடைப்பீங்க. நியாயம் கேட்டா உங்களுக்கு கோவம் வருதோ? வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போறதுக்கு என்ன பார்த்தா உனக்கு என்ன சொம்ப மாதிரி தெரியுது உனக்கு? இந்த பாரு, என்ன நடந்துச்சுன்னு விஷயம் தெரியாம நீ பேசாத. மேகலா சும்மா இல்லாம உன் மாமியார் தான் வாயை கொடுத்து வம்பிழுத்துச்சு. டேய், அப்படிதானே பேசுவோம், அப்படிதானே பேசுவேன். இது என் வீடு, என் மாமியார் கேக்குறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நீ யாரா? உனக்கு இங்க என்ன வேலை? யாரா நீங்களா? டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவனை பாத்துக்க அப்புறம். யோ, உனக்கு என்னையா மரியாதை? இரு சீதா, மனசுல என்ன பெரிய ரவுடி ஏய், நில்லு. யார்கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை காமிச்சிட்டு இருக்க? யார் வீட்டுக்கு வந்து யார் மேலடா கை வைக்கிற? என்ன இருந்தாலும் குப்பத்து புத்தி காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. அதான் நடந்ததை நான் என் 2 கண்ணால பார்த்தேனே. என் அண்ணனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான், நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் மலரே, என்ன நடந்ததுன்னு தெரியாம கொஞ்சம் சொல்ல விடுறீங்க. நடந்தது என்ன சொல்லிட்டேன். யோ, இங்க என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைய. ஒண்ணும் ஆகல அத்தை. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை குப்பத்து ஜனங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாருமே நடந்துக்கிறீங்க. ஏய், இங்க வா, வா, விடு. நானும் அப்பத்துல இருந்து சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவங்களை கத்திட்டே இருக்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? ராஜா அவங்க மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு வந்த உடனே அவன் மாமனார் போட்டு பலர்னு அடிச்சான். அத பார்த்துட்டு தான் பாண்டி ராஜாவை திரும்ப அடிச்சான். அப்பா மேல கை வச்சா எந்த புள்ள சும்மா இருப்பான் சொல்லு? இததானே அன்னைக்கு ரவியும் செஞ்சான். அன்னைக்கு அதை பார்த்துட்டு மட்டும் கை கொட்டி அப்படியே சிரிச்ச. இன்னைக்கு அதே தானே பாண்டிக்கோ. வைத்தியக்காரி, அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிராதே. போய் உட்கார்ந்து அழு. எதை எங்க பேசணுங்கிற விவசாயம் இல்ல உனக்கு. மாமா 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 சாரி அத்தை, தெரியாம பேசிட்டேன் அத்தை. பாண்டி சொல்றத கேளு பாண்டி, ப்ளீஸ் பாண்டி. பாண்டி போ.